அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம இன்றைக்கி 15/1/2024 இன்றைக்கி நம்ம ஒரு கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே, இப்போது நம்ம இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு, படிச்சுக்கோங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி கெஸ்ஸிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் அன்னைக்கு தேதியில் பிசி 71 வரும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நமக்கு போன மாதத்தில் ஒரு 17 அடிச்சுட்டு ஒரு 17 அடிச்சுட்டு ஒரு 62 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். இந்த மாதம் ஒரு 26ன்னு ஒரு நம்பர் அடிச்சுட்டு கண்டிப்பாக அது ஒரு 71 வரும்னு சொல்லியிருந்தோம். ஒரு 2 டேஸ் தள்ளி அவன் அடித்து கேமை கிளியராக முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஒரு சில பேட்டர்ன் அடிப்பான், கொஞ்சம் டிலேவாக அடிக்கிறான். நம்ம ஃபாலோ பண்ணி விளாட்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபாலோயிங் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாலோயிங் கொடுத்ததில் பிசி 67 தான் கொடுத்துருந்தோம். அதுவும் 15ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தோம். 767 வரும்ன்ட்டு 767 கூட அடிச்சிருந்தான். அன்றைக்கி நம்ம ஃபாலோயிங்கில் நிறைய பேர் 767 போட்டிருப்பீங்க. 777 ஒரு நம்பர் கூட அடிச்சிருந்தான். ஓகேங்களா? 767 அடிச்சிருந்தா ஒரு சிலர் வின்னிங் ஆகிங்க வாய்ப்பு இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம 15 இன்றைக்கி தேதி கெஸ்ஸிங் நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம போன மாதம் பார்த்திங்கன்னா பி போர்டு 2 வச்சு ஒரு 2 நம்பர் அடிச்சிருந்தான். பி போர்டு 2 வச்சு. ஓகேங்களா? ஒரு 800 பிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 28 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். 28. அதுக்கப்புறம் வேறு 2ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 23. ஓகேங்களா? இப்போது அந்த 28 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சிருப்பான் பாருங்கள். 28 அதிலேருந்து 1 2 3 4 5 6 நாள் விட்டு 7வது நாள். ஓகேங்களா? 6 நாள் விட்டு 7வது நாள் 23ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடிச்சிருப்பான். சரிங்களா? இப்போது இந்த மாதம் நமக்கு ஒரு 26 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? 26. ஓகேங்களா? இதில் 1 2 3 4 5 6 நாள் விட்டு இந்த 26க்கு ஒரு 21 அப்படின்ற நம்பர் நமக்கு இந்த மாதம் வரணும். ரைட்டுங்களா? இந்த மாதம் நமக்கு 26க்கு 21ன்ற நம்பர் நமக்கு கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 71மே அடிச்சிருக்கான். அந்த 71க்கும் ஒரு சம்டைம்ஸ் ஒரு சில டைமில் 21 அப்படின்ற நம்பர் அடிப்பான். ஓகேங்களா? இப்போது நம்மைக்கு இன்றைக்கி தேதியில் ஏன் நமக்கு கேப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாகவும் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி பிசி 21 அப்படின்ற நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பிசி 21 இப்போ நம்ம எடுத்துட்டோம். பிசி 21 ஓகே. இப்போது நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு போன மாதம் 828 ஃபஸ்ட்டு 2 வந்து 3 டிஜிட்டில் போயிடலாம். 828 அதுக்கு ஒரு 223 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 828 அதுக்கு 223. இப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா 226 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இங்கேயும் காமனாக பாருங்கள் 22. அப்போது நம்ம இங்கே பிசி இங்கே 21 இந்த 82 எடுத்தே நம்ம இன்றைக்கி ஏபியில் 82 என்ற நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி 3 டிஜிட்டில் 821 அப்படின்ற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. 821. இப்போ நமக்கு வீக்லியிலும் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக முடிச்சிருப்பான். வீக்லியில் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், வீக்லியில் இங்கே பாருங்கள், போன வீக்லியில் இந்த பாருங்கள் 28 23. இங்கே நமக்கு அதே வீக்லியில் 26 அப்படின்ற நம்பர் வீக்லியில் நிற்கிது. அதுக்கு நம்ம 21 அதான் 7 நாள் கேப்பில் வீக்லியில் தான் அது கரெக்டாக வரும். இன்றைக்கி வீக்லியில் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம பிசி 21 அப்படின்னு ட்ரை பண்ணி 821 இந்த நம்பரை நீங்கள் இன்றைக்கி தரமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோவிங்கில் இந்த மாதம் போகட்டும், வேறு ஏதாவது நம்பர் வருதுன்னு பார்ப்போம். 67 உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கடந்த ஒரு 2ஆம் தேதியில் ஒரு கேம் அடிச்சிருப்பான். நவம்பர் மாதம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் 048. இதில் ஏசி பார்த்தீங்கன்னா 08. ஓகேங்களா?
அந்த 08 இது 2ஆம் தேதி நவம்பர் 2 ஃபஸ்ட்டு நவம்பர் 2 இதில் தேதியில் மட்டும் பார்ப்போம். நவம்பர் 2 இதில் 2ஆம் தேதி அந்த ஏசி 08 எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துங்க. ஏசி 08 எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏபியில் 08ன்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போது அடுத்த டிசம்பர் 2ஆம் தேதி ஏசி 87. ஓகேங்களா? ஏசி 87 அதை எடுத்துகிட்டு வந்து போன மாதம் இதே தேதியில் பிசியில் 87ன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இதுலேயும் ஏசி எடுத்திருக்கான், இதில் ஆனால் டபுள்ஸ் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? டபுள்ஸ் அடிச்சிருக்கான். அதனால் இதில் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஓகேங்களா? அதனால் இங்கே 877க்கு 78 இல்லைன்னா இங்கே 78 தான் அடிச்சிருக்கான். இங்கே ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 141 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இதில் சப்போஸ் ஏசி எடுத்து ஏசியில் அடிப்பானா, நமக்கு இன்றைக்கி 21ன்றதால் 121 அப்படின்ற நம்பர் வருமானது நமக்கு தெரியல. உங்களுக்கு சப்போஸ் ஐடியா இருந்தால் நீங்கள் 121 கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் நீங்களே கிளியராக எடுத்து பாருங்கள். நான் இந்த கடந்த 3 மாதம் 2ஆம் தேதி இருக்கிற 2 நம்பர் எடுத்து இன்றைக்கி தேதியில் அடிப்பான். உங்களுக்கு இன்றைக்கி தேதியில் சப்போஸ் 2 நம்பர் 141 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கான். இதில் ஏசி 11 எடுத்தால் நீங்கள் இதை ஏபிபிசி கூட ட்ரை பண்ணிங்க. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 14 இல்லை 41. இதையே நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இந்த 2ஆம் தேதியிலேருந்து ஏதாவது நம்பர் எடுத்து விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 14 41 ஏபிபிசி ஏசி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போர்டு சும்மா ஒரு லிமிட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த நம்பர் கரெக்டாக எடுத்தேன், ஏசியில் தான் எடுத்திருக்கான் கடந்த 2 மாதமாக. இதுலேயும் ஏசி எடுத்தால் 11 தான் வரும் என்னோடய கணிப்பு. அந்த ஏசி எடுத்து ஏசியில் தான் வைக்கணும். ஏன்னா ஏசி 08 எடுத்து ஏபியில் 08 அடிச்சிருக்கான். அடுத்து ஏசி 87 எடுத்து பிசியில் 87 அடிச்சிருக்கான். அப்போது இதில் இருக்கிற ஏசி 11 எடுத்து ஏசி 11 வச்சா 121 அப்படின்ற நம்பர் நமக்கு லாக் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏசி 08 ஏசி அங்கே இருக்கிற ஏசி எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு ஏபியில் அடிச்சிருப்பான். அடுத்த ஏசி 87 எடுத்து பிசியில் 87 அடிச்சிருப்பான். இப்போ இதுலேயும் ஏசி எடுத்தால் ஏசி 11 அதை எடுத்து நமக்கு இங்கே ஏபியில் வச்சுருக்கான், இங்கே பிசியில் வச்சுருக்கான். சப்போஸ் அவன் அடிக்கிற மாதிரினா ஏசியில் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ ஏசியில் வந்தால் நமக்கு 121 அப்படின்ற மாதிரி நமக்கு லாக் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்பராக 821 அப்படின்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நம்பராக 121ன்ற நம்பர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிங்க. ஆல்ரெடி ஏசி 11 அடிச்சிருக்கான். உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க நண்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு முறை சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.